الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أن رجلا زار أخا له في قرية أخرى فأرسل الله تعالى على مدرجته ملكا فلما أتى عليه قال أين تريد؟ قال أريد أخا لي في هذه القرية. قال هل لك علي من نعمة تربها علي؟ قال لا غير أني أحببته في الله تعالى. قال فإني رسول الله إليك بأن الله قد أحبك كما أحببته في رواه مسلم. இன்னிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக நல்லோர்களை சந்தித்தல், அவர்களுடன் இருத்தல், அவர்களுடன் பழகுதல், அவர்களை பிரியப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் வேறு ஊரில் உள்ள தன் சகோதரரை சந்திக்க சென்றார். அவர் செல்லும் பாதையில் வானவர் ஒருவரை அல்லாஹ் நிறுத்தினான். அவரிடம் அவர் வந்த போது எங்கே செல்கிறீர் என வானவர் கேட்டார். இந்த ஊரில் உள்ள என் சகோதரனை சந்திக்க செல்கிறேன் என்றார். வானவர் அவரிடம், நீர் பயன்படுத்துவதற்காக அருட்கொடை எதுவும் அவரிடம் உமக்காக உள்ளதா என்று கேட்டார். இல்லை, அல்லாஹ்வின் விஷயத்தில் அவரை நான் நேசிக்கிறேன் என்று அப்பொழுது என்றார். அப்போது வானவர், நான் உம்மிடம் வந்த அல்லாஹ்வின் தூதராவேன். நிச்சயமாக அல்லாஹ் அவர் விஷயமாக சகோதரரை நீர் நேசிப்பது போல் உம்மை நேசிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ இந்த ஹதீஸில் நாம் அறிந்த விஷயம், முதலில் அல்லாஹு தஆலாவுக்காக நேசிப்பது, அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும். அவனுடைய அழகுக்காகவோ அல்லது அவனுடைய பண்புக்காகவோ அல்லது அவன் செய்த உபகரணத்துக்காகவோ அவன் பொதுவாக ஒருவரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நபர் நேசித்த நேசம் என்பது இந்த உலக விஷயத்தில் அவருக்கு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. எந்த ஒரு அவருக்கு இவருடைய நேசம் வைப்பதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. மாறாக இவர் நேசித்த அனைத்துமே அல்லாஹ்வுக்காக நேசித்தார். அதனால்தான் அந்த வானவர் கேட்கும் பொழுது, உங்களுக்கு அங்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்க போகின்றதா, அதனால் நீங்கள் செல்கின்றீர்களா என்று கேட்கும் பொழுது, இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக இந்த நபரை நேசிக்கிறேன், இந்த ஒரே காரணத்தை கொண்டுதான் அவரை சந்திக்க போகின்றேன். அப்போ அல்லாஹ்வுக்காக நீ நேசித்த என்றால் அல்லாஹு தஆலாவும் உன்னை நேசிக்கின்றான். அதனால்தான் ஜுமாவுடைய உரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸியில் சொல்லக்கூடிய வார்த்தை, வஜபத் மஹப்பதி லில் முத்தஹாபின ஃபீஹி வல் முத்தபாதிலீன ஃபீஹி வல் முத்தஜாலிசீன ஃபீஹி வல் முத்தஸாவிரீன ஃபீஹி அவ் கமா قال அலைஹி ஸலாம் கமா قال அல்லாஹ் அஸ்ஸ வஜல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸில் கூறினான், என்னுடைய நேசம் அந்த நபருக்கு கடமை வாஜிபாகி விடுகின்றது யாரு எனக்காக நேசிக்கின்றாரோ. ஒருவரை எனக்காக மட்டும்தான் நேசிக்கின்றார், உலக விஷயத்திற்காக நேசம் அவர் வைப்பது கிடையாது. நேசிப்பது எனக்காக அப்ப அல்லாஹ்வுக்காக நாம் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் எந்த அடிப்படையில் அவர் நல்லோராக இருப்பார், பேணுதல் உடையவராக இருப்பார், அல்லாஹுடைய மார்க்க பெற்ற உள்ளவராக இருப்பார், அவர் இறைச்சம் உள்ள ஒரு நிலையில் இருப்பால் அந்த நிலையில் நாம் நேசிக்கின்றோம். வேறு எந்த ஒரு உலக தேவைக்காக நாம நேசிப்பது கிடையாது. அப்போ நம்முடைய நேசம் இந்த இப்படிப்பட்ட நபர்களிடம் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய நேசமும் நமக்கு கிடைக்கும். அப்போ அல் முஹப்பு லில்லாஹ் ஐ அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து அல் ஹுப்பு லில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்காக தான் நேசிப்பது. நமக்கு பகைமையோ அல்லது நம்ம ஒருவரை வெறுக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுக்காக வெறுப்பது என்ற நிலை இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த ஹதீஸில் நமக்கு அறியப்பட்டது. அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது, ஒரு நோயாளியை சந்திப்பது, தன்னுடைய சகோதரனை அவர் நோயாளியாக இருக்கும் பொழுது நிலையில் சந்திப்பது எவ்வளவு ஒரு சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், ஒருவர் நோயாளியை நலம் விசாரித்தால் அல்லது அல்லாஹ்வின் விஷயத்தில் தன் சகோதரனை சந்தித்தால் அவரை வானவர் அழைத்து, நீர் மனம் பெற்று விட்டீர், உம் நடையும் மனம் பெற்றது, நீர் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டீர் என கூறுவார். இந்த ஹதீஸ் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது.
இப்போ சுப்ஹானல்லாஹ், இதிலும் என்ன சொல்லப்பட்டது? தாப திப்த வ தாப மம்ஷாக, நீ நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாய், நல்ல ஒரு பண்புகள் நீ வைத்தாய் என்று இங்கு சொல்லப்படும். பிற உனக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நீ ஒரு இடத்தையும் தயார்படுத்திக் கொண்டாய் என்று சொல்லப்பட்டது. இந்த ஹதீஸ் அறிவிப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில பலவீனங்கள் இதில் இருக்கின்றது. ஆனால் அர்த்தங்களை பார்க்கும் பொழுது மற்ற ஹதீசுகள் இதற்கு வலுதரக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சகோதரனை சந்திக்க, அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அவரை சந்திக்க சென்றார் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய வானவர்கள் அவருக்காக மக்ஃபிரத், திரும்பி வரும் வரை அவருக்காக மக்ஃபிரத் செய்கின்ற என்ற சஹீஹான ஹதீஸிலும் இருக்கின்றது. அதே போல ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உரிமைகள் மற்றும் கடமைகளை பார்க்கும் பொழுது நாம் முன்கூட்டியே பார்த்தோம் 6 கடமைகள். ஒன்று, அவர் நோய்வாய்ப்பட்டார் என்றால் அவரை சென்று சந்திப்பது, அவருக்கு நலம் விசாரிப்பது என்பது இது ஒரு முஸ்லிமுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. இப்போ இந்த ஹதீஸிலும் நாம பார்த்த விஷயம், நாம நம்முடைய சகோதரர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டாலோ அல்லது அவரை சந்திக்க செல்லும் பொழுது அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கின்றது, அல்லாஹு தஆலாவுடைய தரப்பே அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கின்றது. நல்ல ஒரு தோழமை இருக்கும் பொழுது அந்த தோழமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறினார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில், நல்லவனுடைய உட்கார்ந்திருப்பவன், கெட்டவனுடன் உட்கார்ந்திருப்பவன், இந்த இருவருக்கும் உதாரணம் என்பது கஸ்தூரி வைத்திருப்பவன் மற்றும் இரும்பு உலையில் ஊதுபவன் போன்றாகும். கஸ்தூரியை வைத்திருப்பவன் உமக்கு அதை தருவான், அல்லது அவனிடம் நீ நல்ல மனத்தை பெற்றுக் கொள்ளலாம். இரும்பு உலையை ஊதுபவன் உன் ஆடையை கரித்து விடுவான், அல்லது அவனிடம் கெட்ட வாடையை நீ அடையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ இந்த ஹதீஸிலும் நம்முடைய தோழமை, நாம் யாருடன் தொடர்பு கொள்கின்றோம் என்ற விஷயம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்காட்டு கூறினார்கள். நல்லவருடைய தொடர்பு எப்படி? ஒரு கஸ்தூரி, ஒரு நறுமணத்தை, பெர்ஃபியூம்ஸை விற்கக்கூடியவர். ஒன்று, அவர் நமக்கு ஒரு அன்பளிப்பாக தரலாம், இல்லைனா அந்த நறுமணத்தை நமக்கு பிடித்திருக்கும், நாம காசு கொடுத்து வாங்கிக் கொள்வோம். அப்படியும் இல்லை என்றால் சிறிது நேரம் அங்கு உட்கார்ந்தனால் நம்முடைய ஆடை முழுவதும் நறுமண மிக்கமாக ஆகிவிடும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் ஒரு நல்ல பழக்கமுள்ள, நல்லொழுக்கமுள்ள, மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்கும் பொழுது அவனுடைய அந்த ஒழுக்கமும் அவனுடைய இந்த பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இல்லை என்றால் ஒன்று நமக்கு அதை கற்றுத்தருவான், இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம ஒரு படிப்பினை எடுத்துக்கொள்வோம், அல்லது அட்லீஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில அந்த பண்புகளுடைய தொடர்பு நமக்கு வருவதற்காக இருக்கும். அதே ஒருவன் கெட்ட தொடர்புடைய, கெட்ட நபருடைய தோழமை இருக்கக்கூடியவருடைய நிலை எப்படி அடுப்புல உலை கொள்ளன் என்று சொல்வோம், கொள்ளன் தான் நம்ம சொல்லுவோம், கொள்ளனை போலதான். அப்போ அங்கு அவனுடன் இருக்கும் பொழுது நம்முடைய ஆடை ஒன்று அந்த தீப்பொறி எரித்துவிடும், அல்லது கருமையாக ஆக்கிவிடும், அல்லது துர்நாற்றத்துடன் தான் அங்கு வெளியேறக்கூடியவன். இதுதான் ஒரு கெட்ட ஒரு தொடர்பு அல்லது கெட்ட ஒரு தோழனுடைய ஒரு எடுத்துக்காட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அப்போ இந்த 3 ஹதீஸிலும் பார்த்தது நல்ல தொடர்புகளை வைப்பது, தோழமை, நல்ல ஒரு தோழமை வைப்பதும், அதே போல அல்லாஹ்வுக்காக நேசிப்பது என்பது இதனுடைய சிறப்புகள் நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த கேட்ட விஷயத்தை, கேட்ட இந்த ஹதீஸில் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள இந்த தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம்.